அன்பிற்கினிய உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். ஞாயிறு சிறப்பு பதிவுடன் உங்கள் சிவக்குமார். உறவுகளே, பாரத நாடு பழம்பெரும் நாடு. இங்கு ஞானிகள் பலர் தோன்றியிருக்கிறார்கள். மதங்கள் மிகுதியாக தோன்றியிருக்கின்றன. மதங்கள் என்பது என்ன? மனிதனை செம்மைப்படுத்த வந்த அல்லது பக்குவப்படுத்த வந்த அல்லது நெறிப்படுத்த வந்த ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு. மதங்கள் மனிதனை நேர்வழியில் இட்டுச் செல்ல வேண்டும். நம் நாட்டிலே மதங்கள் பல இருக்கின்றன. எந்த மதம் தவறான கருத்துக்களை சொல்கிறது? எந்த மதம் திருடச் சொல்கிறது? எந்த மதம் ஏமாற்றச் சொல்கிறது? எந்த மதம் தன் மதம் மட்டுமே உயர்ந்தது என்று சொல்கிறது? எதுவும் கிடையாது. எல்லா மதங்களின் அடிப்படை தத்துவமே அன்பு ஒன்றுதான். அன்பைதானே எல்லா மதங்களும் போதிக்கின்றன. அது இந்து மதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும், புத்தமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், எல்லா மதங்களின் அடிப்படை தத்துவம் அன்பு. அந்த அன்பில் இருந்து தானே மதங்கள் தோன்றுகின்றன. பிறகு மதச்சண்டை எங்கிருந்து வருகிறது? சிந்திக்க வேண்டுமல்லவா? எல்லாம் அவன் செயல் என்று நினைப்பது ஞானம். எல்லாம் என்னால் மட்டுமே முடியும் என்று தன்னை மிகைப்படுத்தி தன்னைத்தானே உயர்த்திச் சொல்வது அகங்காரம் அல்லவா? ஞானம் ஓங்கினால் உலகம் பெருமையடையும். அகங்காரம் ஓங்கினால் இந்த உலகம் சிறுமைதானே அடையும். மதம் என்பது ஓர் அருமையான நெறி என்று நான் தொடக்கத்திலேயே கூறியிருக்கின்றேன். அவரவர்களுக்கு வகுக்கப்பட்ட வழியில் சென்று கொண்டிருந்தால் யாதொரு பிரச்சனையும் வரப்போவது கிடையாது. சாலையிலே வாகனங்கள் வழிமாறி செல்லுகின்ற பொழுது விபத்துகள் ஏற்படுகின்றன. அதுபோல மதங்களும் தங்கள் நெறியை விட்டு மாறுகின்ற பொழுது அல்லது நெறி பிறழ்கின்ற பொழுது வேற்று மதங்களோடு மோதக்கூடிய பிரச்சனை ஏற்படுகிறது. நாள்தான் கலவரங்கள் வெடிக்கின்றன. அவரவர் தங்கள் மதங்களிலே கூறப்பட்ட கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் மதச்சண்டை என்பது இந்தியாவில் இருக்கவே இருக்காது. மதுரை சந்திரன் என்ற ஒரு நாட்டுப்புற பாடகர், அவர் ஓரிடத்திலே இப்படி பாடுகின்றார்: மதபேதம் இல்லா எங்கள் நாட்டில் மனசை மாத்துறான், குங்குமத்துக்கும் குல்லாவுக்கும் சண்டமூட்டுறான். இதுதான் அவர் எழுதின வரி. இந்த நாட்டிலே மதபேதம் கிடையாது. ஆனால் மனிதனுடைய மனதை மாற்றக்கூடியவன் இன்னொரு மனிதன். என்ன செய்கிறான்? குங்குமத்திற்கும் குல்லாவிற்கும் சண்டமூட்டுறான் என்றால் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத பிரச்சனையை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணுகிறான் என்று பொருள் இல்லையா? மதங்கள் எல்லாம் நதிகளை போன்றவை. அவைகள் கடைசியிலே கடல் என்ற சமத்துவம் என்கின்ற கடலிலே கலக்கின்றன என்று பலர் சொல்லியிருக்கின்றார்கள். அதுதானே உண்மை. மதமாக இருந்தால் அது மனிதனாக வாழச் செய்யும். எந்த மனிதனும் ஒரு மதத்தை மதமாக பார்த்தால் அவனை அந்த மதம் மனிதனாக வாழச் செய்யும். ஆனால் அந்த மனிதனுக்கு மதம் பிடிக்கின்ற பொழுது அவன் மிருகமாக மாறுகின்றான். யாரும் மதம் பார்த்து உதவி செய்வது கிடையாது. தன் மதம் மட்டுமே உயர்ந்தது என்று சொல்பவன் அந்த மதத்திற்கு துரோகம் செய்வதாகத்தான் நான் கருதுகின்றேன். தனக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதை செய்தால் அந்த மனிதன் புனிதனாக மாறுவான். ஆனால் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவன்
தன் மதத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவன் அது மனிதனுக்கு அப்பாற்பட்டவனாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. கவிஞர் வாலி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுகிறார், தன்னுடைய உரையிலே பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவர் குழந்தையாக பிறந்த பொழுது, தன் தாயிடமிருந்து குழந்தையாக பிறந்த பொழுது அவருடைய தாயாருக்கு மிக கடுமையான காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டதாம். குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார்களாம். இந்த வாலி என்கின்ற குழந்தை எப்படி பால் கொடுக்காமல் வளரும்? அப்பொழுது அவர் தாயின் பக்கத்து கட்டிலே இன்னொரு தாய் குழந்தை பெற்றிருந்தாளாம். அவள் ஓர் இஸ்லாமிய பெண்மணி. அந்த பெண்மணி தான் ஏறத்தாழ 14-20 நாட்கள் வாலி அவர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்த்தாராம். இவரை பற்றி தெரியும், இந்து மதத்தை சார்ந்தவர். அந்த தாய் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். அந்த குழந்தை இஸ்லாமிய பால் குடித்து வளர்ந்தது அவர்தான் வாலி. இந்த செய்தியை அவரே சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய தாய் தனக்கு சொன்னதாக நன்றாக நினைவிருக்கிறது எனக்கு, அவர் சொல்லியிருக்கின்றார். பிறகு சொல்லுகின்றார், நான் பாடல் எழுத வந்த பிறகு எனக்கு வருமானம் தொடக்கத்தில் மிகவும் குறைவாகவும் தாமதமாகவும் வரும். அப்போது நான் தங்கியிருந்த வீடு ஓர் இஸ்லாமியர் வீடு. அவர்களிடம் வாடகை கேட்டதே கிடையாது. நீங்கள் சினிமாவில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு வருமானம் மெதுவாகத்தான் வரும், வருகின்ற பொழுது கொடுங்கள் என்று தனக்கு வீடு கொடுத்து உதவியதாக சொல்லி அந்த நண்பரை அவர் நினைவூட்டுவார் கவிஞர் வாலி. எங்கு போயிருக்கிறது இந்த மதம்? ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகின்றேன். இதாவது நான் கேட்டது, நான் அனுபவித்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். எனக்கு 2000 வேலை கிடைத்தது. என் தாயார் சொன்னார், அப்பா, உனக்கு வேலை கிடைத்தவுடன் நாகூருக்கு சென்று, அதுவும் வெள்ளிக்கிழமை அன்று ஹொத்துபா என்று சொல்லுவார்கள், தொழுகைக்கு பிறகு, அப்பொழுது பால் காய்ச்சி அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நேர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். சரி அம்மா, நானும் வருகிறேன் என்று சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஒரு நாள் விடுப்பு எடுத்துக்கொண்டு நானும் என்னுடைய தாயாரும் ஒரு 3-4 லிட்டர் பால் வாங்கி அதை காய்ச்சி எடுத்துக்கொண்டு நாகூருக்கு செல்லுகின்றோம். பேருந்திலே செல்லுகின்றோம். நான் சொல்லுவது 2000 டிசம்பர் மாதம் அன்று கருதுகின்றேன். செல்லுகின்றோம். மிகச்சரியாக ஒரு 12:30 1 மணி அளவுக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை தொழுகை முடித்துவிட்டு எல்லோரும் வெளியில் வருகிறார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லப்படுகின்ற அந்த குவளைகள், நெகிழி குவளைகள்லாம் எதுவும் கிடையாது. சில்வர் டம்ளர்கள் ஒரு 4-5 கொண்டு சென்றோம். நான் அந்த வாளியை தூக்கி கையிலே பிடித்து கொள்ள என் தாயார் ஒவ்வொருவருக்காக அப்படியே அந்த பாலை முண்டு கொடுக்கின்றார். ஒருவர் கூட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒவ்வொருவரும் அந்த பாலை வாங்கி பருகினார்கள். அப்போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அம்மா, இதில் 2 வாழைப்பழத்தை போட்டிருக்கலாமே என்று கேட்டார்கள். அதில் யார் செல்வந்தர், யார் ஏழை என்றெல்லாம் நம்மால் கூற முடியாது. எல்லோரும் ஒன்றாகத்தான் இருந்தார்கள். எங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, என் தாயாருக்கும் தெரியாது. ஒரு சில நிமிடங்களிலேயே அவ்வளவு பாலும் தீர்ந்துவிட்டது. அப்படியே அந்த அவ்வளவு பாலையும் நாம் குடித்தால் எப்படி அந்த மனது நெகிழ்ந்திருக்குமோ அந்த மகிழ்ச்சியை நான் அந்த தர்காவில் அடைந்தேன். பிறகு எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அங்கே பக்கத்திலே, தர்காவின் பக்கத்திலே எங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது, சொந்தக்காரர்கள் ஒரு குடும்பம் இருக்கிறது, இஸ்லாமிய குடும்பம். அந்த குடும்பத்திற்கு நான் என் தாயாரும் சென்று அருமையான ஓர் அசைவ உணவினை அங்கு சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து மாலையில் புறப்பட்டு வந்தோம். மதங்கள் இங்கு இல்லையே, இங்கு மதம் தெரியவில்லையே, மனிதம் தானே தெரிகிறது. அந்த தர்காவிற்கு வந்த செல்வந்தர்களும் ஏழைகளும் யாரோ ஒருவர், எங்களை அவர்களுக்கு யார் என்று தெரியாது, நாங்கள் இருவருமே இந்துக்கள் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஆண்டவர், நாகூர் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொடுத்த பாலை கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல் வாங்கி குடித்தார்களே. இங்கு அவர்கள் மதத்தை பார்க்கவில்லையே, மனிதத்தை தானே பார்த்தார்கள். இந்த மனிதம் வளர வேண்டும். இந்த மனிதம் வளரத்தான் மதங்கள் ஓங்கும். மதங்கள் பெயரை சொல்லி எதையோ வளர்க்கிறார்கள்.
மதத்தால் யாவற்றையும் சாதித்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். அவைகளெல்லாம் எத்தனை பெரிய முட்டாள்தனம் என்பதை போக போக அவர்களே அறிவார்கள். ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றத்தில் அங்கே தீபம் ஏற்றிய நிலையை மாற்றி ஒரு குந்தகத்தை விளைவித்தது யார்? மதம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டிருக்கின்ற சில நயவஞ்சகர்கள் அல்லவா? அங்கு பாருங்கள், அனைவருமே ஒரு சேர இருந்து சகோதர சகோதரிகளாக இருந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்த்து நின்றார்களே. உண்மை அங்கு வெல்லும் தானே. மதங்கள் என்பது அங்கே இங்கே சென்றிருக்கிறது. மதத்தை பார்த்து யாரும் பழகுவது கிடையாது. நம்மை போன்ற சராசரி மனிதர்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்ற பேதம் கிடையாது. இங்கு காரைக்கால் பகுதியிலே நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இங்கு இஸ்லாமியர்களுடைய ஒரு மைய பகுதி என்று கூட சொல்லலாம். அத்தனை பேர் இங்கே வாழ்கிறார்கள். இங்கே சுற்றி எங்கள் வீட்டை சுற்றி நிறைய இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நோன்பு காலகட்டங்களிலே அவர்கள் வீட்டிலிருந்து நோன்பு கஞ்சி எங்கள் வீட்டிற்கு வரும். தீபாவளி நாட்களிலே எங்கள் வீட்டிலிருந்து பலகாரங்கள் அவர்கள் வீட்டிற்கு செல்லும். கிறிஸ்துமஸ் என்று சொன்னால் அவர்கள் வீட்டு பலகாரங்கள் எங்கள் வீட்டிற்கு வரும். எங்கு இருக்கிறது மதம்? மதம் என்ற ஒரு போர்வையை அணிந்து கொண்டு பல சமூக விரோதிகள் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறார்கள். அது பகல் கனவு என்பதை காலம் நிச்சயமாக அவர்களுக்கு புலப்படுத்தும். என் அன்பு சொந்தங்களே, மதங்களை எல்லாம் நாம் வைத்துக்கொள்வோம். அது நமக்கு எதிரி கிடையாது. எந்த மதமும் யாரையும் தாக்காது. எந்த மதமும் என் மதம்தான் பெரியது என்று எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. ஆகவே மதங்கள் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட சாலை, அதிலே அவர்கள் சிறப்பாக பயணிக்கட்டும். நாமும் நம்முடைய வழியில் பயணிப்போம் இல்லையா? இங்கே நாம் நிலை மாறுகின்ற பொழுது சில தடைகள் வருகின்றன, மோதல்கள் வருகின்றன. அவற்றையெல்லாம் மறந்து விடுங்கள். எல்லா மதமும் எம்மதமே, எதுவும் எனக்கு சம்மதமே என்ற கொள்கையை மனதில் கொண்டால் இந்தியா இன்று மட்டும் கிடையாது, எந்த நாளும் ஓர் அமைதி பூங்காவாகவும் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற நாடாகவும் திகழும் என்பதிலே எள்ளளவும் ஐயமில்லை. நன்றி சொந்தங்களே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.